இஎம்ஐ இல்லாத லைஃப் எப்படி ப்ரோ இருக்கும்? இஎம்ஐ இல்லாத லைஃப் வந்து ரொம்ப நிம்மதியாக இருக்கும் ப்ரோ. சத்தியமாக ஒரு 10 வருஷம் முன்னாடி எப்படி எல்லாரும் எதுவுமே இஎம்ஐலாம் கிடையாது, எல்லாருமே நிம்மதியாக இருந்தோம். இப்போ என் சம்பளமே வந்து ஒரு 20,000 25,000 தான் வச்சுக்கிங்களேன். அப்போ தான் போயிட்டு லட்சக்கணக்கில் டிவி வாங்குறது, ஹோம் தியேட்டர் வாங்குறது, ஒரு 4 லட்ச ரூபா நான் வண்டி வாங்குறது, இது மாதிரி இருந்தால் தான் அது பிரச்சனையாக இருக்குது. பட் நம்ம அளவோடு இருந்ததுன்னா இஎம்ஐ ஓரளவுக்கு நம்ம தப்பிச்சிக்கலாம் ப்ரோ. ஸோ ஆனால் நிம்மதியே இப்போ கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது, கொலாப்ஸாக. ஸோ இஎம்ஐ இவ்வளோ போட்டுட்டுமே, ஆனால் நம்மளோட தேவைக்கு ஏற்ற மாதிரி லிமிட் பண்ணினா ஓரளவு நிம்மதியாக தான் ப்ரோ. ஓகே ப்ரோ, உங்களை மாதிரி இப்போ நிறைய பேர் இஎம்ஐலாம் நிறைய வாங்கியிருப்பாங்க. அவங்களுக்குலாம் ஏதாவது சொல்ல விரும்பணும்னா என்ன சொல்லுவீங்க? நிறைய பேர் இஎம்ஐ எடுக்கிறாங்க. அதுவும் இல்லை, ஒரே நாளில் என்னென்னா லைஃப்பில் இது ஆகிடுறாங்க. ஒரே நாளில் கலாநிதி மாறன் மாதிரி வாழ்ந்துருந்தோம் அடியார் போட் கிளப்பில், ஒரே நாளில் அம்பானி மாதிரி வாழ்ந்துட்டோம், ஒரே நாளில் விஜய் மாதிரி பனையூரில் ரெசார்ட் மாதிரி வீடு வாங்கிடுறோம். இதுதான் பிரச்சனையாக இன்றைக்கி. அது வேற, இது வேற. அது 30 வருஷம் உழைப்பு, அது 40 வருஷம் உழைப்பு, 50 வருஷம் உழைப்பு. எதையுமே பண்ணாமல் உட்காந்துட்டு நான் வந்து ஒரே நாளில் இவ்வளோ பண்ணோன்னு போட்டு வச்சுக்கிட்டு கடனை வாங்கி வச்சுக்கிட்டு நீயும் கஷ்டப்பட்டுட்டு உன்னை சுற்றி இருக்கிறவனையும் நீ கஷ்டப்படுத்திட்டு அது மாதிரி எதுக்குன்ற